மக்களே, வெல்கம் டு மை வீடியோ பாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பஸ் டூர் டு ஆக்லாண்ட் சிட்டி. நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதை பார்த்திங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் சிட்டிக்கு போகிறது. காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே டைம் தான் ஆகும் கிட்டத்தட்ட. சும்மா எப்போ பார்த்தாலும் கார்லேயே தான் போயிட்டுருக்கேன் சிட்டிக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஸ்ஸில் போய் அந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கு என்ன டிஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட் காய்ஸ். See you. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா மத்தியான நேரம் அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க. மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே கார் நிப்பாட்டுறதுக்கான இடமும் இருக்கும், பார்க்கிங்கு. இங்கே கார் நிப்பாட்டி அங்கே பே பண்ணிக்கலாம். நம்ம அங்கே பே பண்ணிட்டு அப்படியே அந்த ஆப்லேயும் அதுவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த பே பண்ணுறது எவ்வளோ அந்த மாதிரிலாம். நீங்கள் பஸ்ஸில் போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரூட்லாம் போட்டிருப்பாங்க அவங்களே, இல்லைனா ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஆப்லேயே முக்கால்வாசி டீட்டெயில் எல்லாம் கிடச்சிரும். என்ன பஸ் ஃபேர் ஆகுது, ரேட் எவ்வளோ, இங்கேருந்து போகிறதுக்கு சிட்டி போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேலே போர்டு இருக்கும், அதில் டைம்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மேலே அடுத்து எப்போ பஸ் வரப்போகுது, 12:05 ஒரு பஸ் இருக்குது, அப்புறம் 12:35 ஒரு பஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த பஸ்ஸு எங்கே போகும், எத்தனை மணிக்கு, அப்படி இந்த பஸ்ஸு நீங்கள் வரலைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் லேட் ஆச்சு, இல்லைனா ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஆப்லேயே முக்கால்வாசி டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இங்கே ரொம்ப ஈஸி. பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இப்போ ஒரு வயசானவங்க வந்தால் கூட ஈஸியாக பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ் போகணுமா, அப்போ இந்த பஸ்ஸு பிடிச்சா டேரெக்டாக அங்கே போயிடலாம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஒரு மாதிரி அந்த கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்குறது, அப்புறம் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க முக்கால்வாசி. இந்த பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாப். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. நம்ம ஊரில் எப்படி ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்னு கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து பிரிஞ்சு கொஞ்சம் இடத்துக்கு போவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்க ஒரிவா இருக்குது, அப்புறம் சில்வர்டேல், நிறையா சின்ன சின்ன டவுனு. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏரியான்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அது டவுனு. அந்த டவுனுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிரிஞ்சு அந்தந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா மெயின் இப்போ சிட்டிலேருந்து வந்தால் இங்கே தான் நீங்கள் இறங்கணும். இங்கே இறங்கி பக்கத்தில் இருக்க டவுனுக்கு நம்ம அப்படியே மாறி போய்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப் கார்டு, நான் சொன்ன கார்டு. ஸோ இந்த கார்டை வச்சு தான் நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் ஃபெரினா கப்பல், எது இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கேஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க பஸ்ஸில் போகிறப்ப. இந்த மாதிரி கார்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா $10 வரும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை டாப்அப் பண்ணுற மிஷின். இதுலேயே போட்டிருப்பாங்க. காயின் போடலாம், அப்புறம் எஃப்எஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு. நான் சொன்ன மாதிரி வந்து $300 வரைக்கும் நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுங்கிறத பார்ப்போம். அதுவே சொல்லும் இங்கே கார்டை வைங்கன்னு. ஸோ நம்ம அந்த கார்டை வச்சுட்டு அதை டிடெக்ட் பண்ணிடுற கார்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிலே காட்டும் நீங்கள் மந்த்லி பாஸ் வேணுமா, இல்லை இப்போதைக்கு டாப்அப் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு. ஸோ நான் இப்போதைக்கு டாப்அப் பண்ணால் போதும்.
ஸோ அதனால் ஒரு $10 மட்டும் இப்போ நான் டாப்அப் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கார்டா இல்லை கேஷான்னு கேட்கும். நான் கார்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ கார்டை கிளிக் பண்ணேன். அது பேர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க வந்தால் கூட சின்ன பசங்க வந்தால் கூட ஈஸியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது. பஸ்ஸு போவோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. ஏதாவது ஸ்டாப் வேணும்னு நினச்சிங்கன்னா, அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கும் ஸ்டாப்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவருக்கு ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல்லேருந்து அப்படியே நீங்கள் அவர் பார்த்துட்டு ஸோ அடுத்தவங்க இறங்கணுமான்னு நினச்சி ஸோ அந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா பஸ் டிரைவருக்கு அங்கே சிக்னல் காட்டும் ஸ்டாப்னு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணுவார் பஸ். ஃபோனில் நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம். இதுதான் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ப்ளக் பாயிண்ட்டை மாட்டி எந்த சார்ஜ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல்டாக தான் இருக்கும், ஓப்பனாக இருக்காது. நம்ம ஒரு மாதிரி இப்போ ஏதாவது ஒரு காற்று வரணும், உள்ளே ஏசி தான், ஃபுல்லாக ஏசி தான் பஸ் ஃபுல்லாமே. அதே மாதிரி இப்போ கூலிங்கான வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போடுவாங்க. ஆனால் பஸ்ஸில் நான் இருக்கேன் நானே உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா அவ்வளோ மாதிரியாக இருக்கும் பஸ்ஸு. நம்ம ஊர் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு எப்போயுமே பேசிக்கிட்டே இருப்பானுங்க, சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஊர் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். பஸ்ஸு போகிற சத்தம் கூட கேட்காது. இந்த ஊரில் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 80% பஸ் வந்து இப்போ எலக்ட்ரிக்காக மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரி தான் இப்போதைக்கு எலக்ட்ரிக்கலில் அதிகமாக இருக்க கண்ட்ரி. அதை பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னென்ன ப்ராண்டில் இருக்கோ எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்கும். பஸ்ஸும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் மாறிடுச்சு. பஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளீனாக எந்த இடம் பார்த்தாலுமே க்ளீனாக தான் இருக்கும். பஸ்ஸு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். நான் ஒவ்வொரு தடையும் க்ளீன் பண்ணணும் பஸ்ஸை. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம சிட்டிக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ தட் இஸ் ஃபார் த டுடே வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பஸ் டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் சிட்டி டூரில் பார்க்குறேன். See you then guys. Bye.